அதான் நான் அந்த இந்துவை கொன்னுட்டேன். அவ செத்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் அவளை கொன்னேன். ஆனா அவ இப்ப பேயா வந்து திரும்பவும் என் ஆசைக்கு குறுக்க நிக்கிறா. அவளோட தங்கச்சியவே எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ என்ன பழி வாங்கிட்டா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அந்த இந்து மட்டும் மனுஷியா இருந்தா நானே அவளை ஒரு வழி பண்ணிடுவேன். ஆனா அவ இப்ப பேயா இருக்காளே, அதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்னால கிரகிக்க முடியுது. உன் பிரச்சனைக்கான ஒரே முடிவு அந்த இந்துவோட ஆத்மாவை அழிக்கிறது தான். அது எனக்கு புரியுது. ஆனா அது சாதாரணமா அழிக்க முடியல. ஏற்கனவே நான் கோராங்கிற ஒரு மந்திரவாதியை சந்திச்சு இதே விஷயத்த சொன்னேன். அந்த ஆளு ஒன்னு பில்டப் மட்டும்தான் கொடுத்தான். ஆனா இந்துவோட ஆவிய அந்த கோராவால அழிக்கவே முடியல. அதனால நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். நீ சொல்ற இந்துவோட ஆத்மா தீர்க்க சுமங்கலி யோகம் கொண்ட ஆத்மா. அது மட்டும் இல்லாம மனசுல பல ஆசைகளோட அந்த ஆத்மா அதோட சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த ஆத்மா எப்போதும் அதீத சக்தியோட தான் இருக்கும். அதை அடக்கி வைக்க சகல மந்திரமும் மாந்திரீகமும் தெரிஞ்ச என்ன மாதிரி மந்திரக்காரியால தான் அது முடியும். அதனாலதான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். எனக்கு எழில் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க இந்துவோட ஆவியை மட்டும் அழிச்சிடுங்க, அது போதும். சரி, நான் அந்த ஆவியை அழிக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எனக்கு அந்த ஆவியோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறை யாராவது ஒருத்தர் வேணும். அவங்கள பணையமா வச்சுதான் அந்த ஆவிய என் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் என்னால அதை அழிக்க முடியும். அப்படி யாராவது அங்க இருக்காங்களா? அது போதுமே. மொத்தம் எத்தனை குழந்தைங்க? 4 பேரு. 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இதுல ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்க யாரு? இருக்கா. அவளோட போட்டோவை காட்டுறேன் இருங்க. இவ பேரு காவ்யா. இவங்க 4 பேர்லயே இவதான் கொஞ்சம் அமைதியா இருப்பா. சரி, அப்ப எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும். நீ ஒண்ணு பண்ணு. நீ யாருக்குமே தெரியாம நேரா இங்க தூக்கிட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல, என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஏன்? வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் ஒரு கரெக்டான டைம் சொல்றேன். அந்த டைம்க்கு நீங்களே வந்து குழந்தைய தூக்கிடுங்க. நான் அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். அப்ப சரி. குழந்தைங்களெல்லாம் வசியம் பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நானே வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். நீ இடத்தையும் நேரத்தையும் மட்டும் எனக்கு சரியா சொல்லு. சரி, நான் நேரம் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கிளம்பு. எனக்கு சுடரோட நிலைமைய நினைக்கும் போது பாவமாவும் இருக்கு தீபா. அதே சமயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிருமோன்னு பயமாவும் இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல.
பேய் மேடம், சுடர் இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல தான் இருக்கா. சுடர் மென்டலி அஃபெக்ட் ஆனதா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு காரணமே நீங்க தான். அவளோட உடம்புல நீங்க பொசஸ் ஆகி செய்யற சேட்டையினாலதான் எல்லாரும் அவளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுடர் இப்போ பெரிய சிக்கல்ல இருக்கா. எல்லாரும் அவளை மென்டலி அஃபெக்ட் ஆனதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ உடம்புல நீங்க பொசஸ் ஆகி செய்யற சேட்டையினாலதான் எல்லாருமே வேற மாதிரி பாக்குறாங்க. சுடர் எப்படியாவது அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நிரூபிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதனால நீங்க எப்படியும் யாருங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிருவான்னு தோணுது மேடம். அத நினைச்சாதான் தீபா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நான் யாருங்கிற விஷயம் சுடருக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். கவின் நம்ம சொன்ன அடையாளத்தை வச்சு கரெக்டா தான் வரைஞ்சிருக்கான். ஆனா கண் பீஸ மட்டும் காணுமே.